மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சாரதாவும், அவங்க மாமியாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃபேமிலியும் பத்தி பேசி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற கங்கா கிட்ட சாரதா, அதாவது கங்காவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உங்க அப்பாவுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இல்ல. உங்க தாத்தாவுக்கும் 2 பொண்டாட்டி தான். இது இவங்க வம்சாவழியா கடைப்பிடிச்சுக்கிட்டு வராங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, சாரதா கழுவி கழுவி ஊத்துறாங்க. இப்ப கங்காவுக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குமரனும் அதே ரத்தம் தானே, அதனால குமரனும் அப்படி போயிடுவாரோ அப்படின்னு கங்கா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா வெளியில வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. ஜாக்கிங் போறதுக்காக விஜய் வராப்புல. கங்கா உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு, "என்னங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரலைங்க" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு? ஏன் ரூம் வசதியா இல்லையா?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லைங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்ப டாக்டர் கிட்ட போலாமா?" அப்படின்னு கேட்க, "இல்லைங்க மனசு வருத்தம் தான்" அப்படின்னு சொல்றாங்க. என்ன வருத்தம்னு கேட்க தயங்குறாங்க. "சரி என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க" அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், நம்ம கங்கா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. "ஏங்க குமரன்லாம் ரொம்ப நல்லவருங்க. அவரு உங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி காரணம் வேணுமாலும் போடுவாரே ஒழிஞ்சு, மத்தபடி இந்த மாதிரி தப்புலாம் அவரு பண்ணவே மாட்டாருங்க. நீங்க இன்னும் குமரன் கிட்ட பேசவே இல்லையா? அவர திட்டுறதுக்குனாச்சும் ஃபோன் பண்ணி பேசுங்க" இப்படின்னு நம்ம விஜய் கங்காவுக்கு அட்வைஸ் மேல அட்வைஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து காவேரி வராங்க. காவேரி இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. "இப்ப நம்ம போக வேணாம். அவங்க பேசுற வரைக்கும் பேசட்டும்" அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயே காவேரிய கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காவேரி போறாங்க. காவேரியும் நம்ம விஜயும் ஜாக்கிங்க்கு கிளம்பிட்டாங்க. ஆப்போசிட்ல ஜாக்கிங் போயிட்டு வர்ற கிருஷ்ணன பார்த்துட்டு நம்ம காவேரி அப்படியே முறைச்சுக்கிட்டே வராங்க. இவன பார்க்கிறப்பவே இவன் முகத்துல திருட்டு கலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்ல, "இவன் பாதி சொத்து கேட்டு வரவும் உனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது" அப்படின்னு விஜய் அட்வைஸ் பண்ண, அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அக்கா எதனால டென்ஷனா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜாக்கிங் போகும்பொழுது இன்னும் 4 மாசத்துல நம்ம கையில குழந்தை இருக்கும். அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.